படுகிறோம். ஆக இன்று விழா கொண்டாடி வீடு செல்லுகிற நீங்கள் எதை எடுத்து செல்லுகிறீர்கள்? எதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை சிந்திக்கத்தான், சிந்தித்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காகத்தான் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆன்மீக மறுமலர்ச்சி என்று சொல்லுகிற பொழுது ஒரு கிறிஸ்தவனுடைய ஆன்மீகம் எதில் அடங்கி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய ஆன்மீகம் இயேசு கிறிஸ்துவின் மீதும் தந்தையாகிய இறைவன் மீதும் கொண்டிருக்கிற நம்பிக்கையில், விசுவாசத்தில் தான் அடங்கி இருக்கிறது. ஆக ஆன்மீக மறுமலர்ச்சி என்று சொல்லுகிற பொழுது விசுவாச வாழ்விலே நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று அன்னை மரியாவுக்கு நாம் விழா எடுக்கிறோம். ஒவ்வொரு பங்கிலும் ஒரு புனிதருக்கு விழா எடுக்கிறோம். அன்னை மரியாள் என்கிற ஒரு மனுஷிக்கோ அல்லது நம்முடைய பங்கின் பாதுகாவலாக இருக்கின்ற ஒரு புனிதர் என்கிற மனிதருக்கோ எடுக்கிற விழா அல்ல. மாறாக அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் தந்தையாகிய இறைவன் மீதும் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்டிய விதம், அதனால் அவர் இந்த சமூகத்திலே உயர்ந்து நிற்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் உணர்ந்து ஏற்று அவருக்கு நாம் விழா எடுக்கிறோம். ஆக இந்த விழா அந்த புனிதர் அன்னை மரியா நமக்கு சொல்லுகிறதெல்லாம் விசுவாசத்தோடு வாழுங்கள், விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுங்கள் என்கிற அந்த ஒரு செய்தியைத்தான் ஒவ்வொரு விழாவும் நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியா ஒரு சிறந்த விசுவாசி என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிவோம். அன்னை மரியாளுடைய வாழ்வில் அதை அவர் ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருக்கின்றார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே மரியாவின் மகிழ்ச்சி பாடலிலே, என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது, என் கடவுளாம் மீட்பரை வணங்கி மகிழ்கின்றது என்று சொல்லுகின்ற அவர், ஆண்டவர் எனக்கு